ராசியாதிபதி சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய விஷயம் அப்படின்னாவே அந்த ஆடம்பரம், உல்லாசம், லக்ஸுரி, கம்ஃபர்ட், காதல், ஈர்ப்பு, அட்ராக்ஷன், உலகியல் இன்பங்கள் அப்படின்னு என்னென்னலாம் சொல்லப்படுகிறதோ அதையெல்லாம் நன்றாக அனுபவிப்பது, ரசிப்பது, பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் பிடிவாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே ரிஷபராசி ஆண்களிடம் காணப்படும். ஒரு முறை ஒரு முடிவை எடுத்து விட்டால் அதனை இவர்கள் மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது இவர்களுக்கு ரொம்பவும் கடினம். குடும்பத்தின் மீது பொதுவாகவே அதிக அக்கறை. இந்த குடும்பத்துக்காகத்தான் இவர்கள் அதிகமான பாரம் சுமக்கக்கூடிய நபர்கள். இந்த குழந்தைகள் மேல், இவங்களுடைய ஃபேமிலி பார்ட்னர் மேல் எப்படியாவது எல்லாரையும் கரையேற்றி ஒரு உச்சத்துக்கு நாம் கொண்டு போக வேண்டும். அதுக்காக நம்ம என்ன கடன் வாங்கினாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாம் அதனை சமாளித்து கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதிகமாக குடும்ப பாரம் சுமக்கக்கூடிய நபர்கள். நிறைய ரிஷபராசி ஆண்களுக்கு ஃபர்ஸ்ட் லைஃப் கொடுத்த செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது நிறைய இடத்தில் ஏற்படுகிறது. இதன் காரணம் என்னன்னா, இவங்களுடைய லைஃப் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி செவ்வாய் இவர்களுக்கு பாதகஸ்தானத்துல போய் உச்சமடையுது. இவர்களை நன்றாக உபயோகித்து விட்டு இவர்களை சுருட்டி கிழித்து தூக்கி போடுகிறார்கள். ஏன்னா அப்படியே கிழிச்சு தூக்கி போட்டால் கூட நம்ம அதை எடுத்து திரும்ப ஒட்ட வச்சுட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த பொருளோ அந்த விஷயமோ ஒரு வடிவத்துக்கு வந்துவிடும். நன்றாக சுருட்டி கசக்கி கிழித்து தூக்கி போடும் பொழுது என்ன ஆகுது, திரும்ப அந்த பொருளை சேர்க்கக்கூட முடியாது. அப்போது மனதளவில் நிறைய பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்கிறார்கள். அதனால் குடும்ப வாழ்க்கை, லவ் லைஃப் இதையெல்லாம் இழந்து கொஞ்சம் பணத்தை வைத்து பயணிக்கும் பொழுது கூட இவர்கள் நன்றாக ஆசை காண்பித்து ஏமாற்றப்படுகிறார்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ஒவ்வொரு ராசியிலும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் இவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, பிளஸ் மைனஸ் மற்றும் இவர்களுடைய குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இதனால என்ன ஒரு பயன் அப்படின்னா, அந்த பிளஸ் பாயிண்டை நாம் அதிகரித்து கொள்ளலாம், மைனஸ் பாயிண்டை நாம் குறைத்து கொள்ளலாம். பிராக்டிக்கலா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன நடைமுறை பரிகாரம், மேலும் ஜோதிட ரீதியாக என்ன பரிகாரம், இந்த விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் விவரமாக பளிச்சென்று பார்க்க போகிறோம். இந்த பதிவில் ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். காலபுருஷனுக்கு 2வது ராசி. இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறதே தனம், குடும்பம், வாக்கு, இந்த 3 விஷயங்களையும் முதன்மையாக கொண்ட நபர்கள். அதாவது நல்ல பணம் சம்பாதிக்கணும், அந்த குடும்ப வாழ்வு. ராசியாதிபதி சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய விஷயம் அப்படின்னாவே அந்த ஆடம்பரம், உல்லாசம், லக்ஸுரி, கம்ஃபர்ட், காதல், ஈர்ப்பு, அட்ராக்ஷன், உலகியல் இன்பங்கள் அப்படின்னு என்னென்னலாம் சொல்லப்படுகிறதோ அதையெல்லாம் நன்றாக அனுபவிப்பது, ரசிப்பது. அதாவது ஒரு நல்ல உணவாக இருக்கலாம், கலைகளாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம். இந்த மாதிரி எதெல்லாம் பாக்கியங்கள், உலகியல் இன்பங்கள் அப்படின்னு நினைக்கிறார்களோ அதையெல்லாம் அடைவது. இந்த ராசியில் சந்திரன் அப்படிங்கிற கிரகம் உச்சம். அப்போ கற்பனா சக்தியின் உச்சம். எந்த ஒரு விஷயத்தையும் ரசனையுடன் யோசிப்பது, அதாவது ஒரு ட்ரெண்டிங்கா, வைரலா, இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட். இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு சகோதரியாக கூட இருக்கலாம், ட்ரெஸ் பண்ணினா என்னமோ ஒரு காஸ்டியூம் டிசைனர் மாதிரி, ஒரு ஃபேஷன் டிசைனர் மாதிரி ரொம்பவும் பொலிவாக, ரொம்பவும் நேர்த்தியாக பலரை ஈர்க்கக்கூடியது போல். இந்த ராசியில என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, ராசியாதிபதி தனக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அவரே வந்து உச்சமடைகிறார். அப்போ அந்த லாபத்தை நோக்கிய பயணம், ஒரு ஓட்டம், ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இவர்கள் யோசித்து கொண்டு அதற்காக பயணித்து கொண்டே இருப்பார்கள். பொதுவாகவே நல்ல ரசனை மிக்கவர்கள், உறுதியான ஒரு மனநிலை கொண்டவர்கள். இப்போ இந்த ராசியாதிபதி வந்து டாரஸ், அதாவது காளை, பொதிமாடு, பாரம் சுமப்பது,
பொதுவான ஒரு சுபாவங்கள்னு பார்த்தோம்னா இது தத்துவம் நிலத்தத்துவத்தில் வருகிறது. மாற்றங்களை விரும்பாத ஒரு உறுதியான ஒரு காளை மாடுங்கிறது இந்த ராசிக்கு சின்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிதானமாக போக்கு, எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அவசரப்படாமல் அப்படியே ரசித்து ருசித்து நன்றாக யோசித்து நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு இயல்பு, கடுமையான ஒரு உடல் உழைப்பை ஆரம்பத்தில் இவர்கள் வெளிப்படுத்தினாலும் நாளடைவில் இவர்கள் அதனை ஒரு ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றிக்கொள்வார்கள், ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக செய்வார்கள். பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் பிடிவாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே ரிஷபராசி ஆண்களிடம் காணப்படும். ஒரு முறை ஒரு முடிவை எடுத்து விட்டால் அதனை இவர்கள் மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது இவர்களுக்கு ரொம்பவும் கடினம். கொஞ்சம் கோபம் அப்படிங்கிறது சட்டென்று இவர்களுக்கு வரும், அதாவது லேசில் வராது, வந்தால் டக்குன இவர்கள் கோபப்படுவார்கள். பிறகு இவர்கள் அதனை அடக்குவது அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டம். இவங்களுடைய சர்க்கியூட்ல முதலில் நம்மளை எடுத்து கொள்ளணுமா அப்படின்னு இவர்கள் யோசிப்பார்கள். அது வரைக்கும் பார்த்தா என்னமோ அவங்க ரொம்ப கோபப்படுற மாதிரியும் ஒரு ரிசர்வ்டு நேச்சரில் இருப்பது போல் தோற்றம் இருந்து கொண்டிருக்கும். பிறகு நம்மளை அவர்களுடைய வளையத்துக்குள் இவர்கள் எடுத்து கொண்டார்கள் அப்படின்னா ரொம்பவும் கலகலப்பா, ரொம்பவும் ஜாலியா, ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய நபர்கள். குடும்பத்தின் மீது பொதுவாகவே அதிக அக்கறை. இந்த குடும்பத்துக்காகத்தான் இவர்கள் அதிகமான பாரம் சுமக்கக்கூடிய நபர்கள். இந்த குழந்தைகள் மேல், இவங்களுடைய ஃபேமிலி பார்ட்னர் மேல் எப்படியாவது எல்லாரையும் கரையேற்றி ஒரு உச்சத்துக்கு நாம் கொண்டு போக வேண்டும். அதுக்காக நம்ம என்ன கடன் வாங்கினாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாம் அதனை சமாளித்து கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதிகமாக குடும்ப பாரம் சுமக்கக்கூடிய நபர்கள். நிறைய ரிஷபராசி ஆண்களுக்கு ஃபர்ஸ்ட் லைஃப் அப்படின்ட்டு செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது நிறைய இடத்தில் ஏற்படுகிறது. இதன் காரணம் என்னன்னா, இவங்களுடைய லைஃப் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி செவ்வாய் இவர்களுக்கு பாதகஸ்தானத்துல போய் உச்சமடையுது. பொதுவாகவே இது நிலராசி அப்படிங்கிறதுனால எவ்வளவு அடித்தாலும், எவ்வளவு தூரம் ஏறி மிதித்தாலும், இல்லை பெரிய பெரிய அந்த புல்டோசர் மிஷின் எல்லாம் வைத்து துளை போட்டாலும், எந்த அளவுக்கு துவம்சம் பண்ணினாலும் இவர்கள் தாங்கி கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் இந்த பூமிங்கிறது பார்த்தோம்னா எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கும், எல்லா விஷயத்தையும் நன்றாக தெரிந்து வைத்திருக்கும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த எக்ஸ்ட்ரீம் சகிப்பு தன்மையில் இவர்கள் ஒரு பிரளயமாக, பூகம்பமாக வெடிக்கும் பொழுது நிறைய ரிஷபராசிக்காரர்கள், குறிப்பாக ஆண்களுக்கு அந்த ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. அதுவும் குறிப்பாக பார்த்தோம்னா இவங்க ஒர்க் செய்யக்கூடிய இடத்திலிருந்து தான் அந்த செகண்ட் ப்ரொபோசல் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுகிறது. இவங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு செலவு செய்கிறார்கள். அவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக இருக்கலாம், இல்லை அவர்களுடைய சுப நிகழ்வுகளோ சுப செலவுகளோ நம்மகிட்ட இல்லாத விஷயமாக இருந்தாலும் அதனை எந்த விலை கொடுத்தாவது வர வைத்து அந்த குழந்தைகளை திருப்திப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் எந்த ஒரு களத்திலும் இறங்குவதற்கு தயாராகி விடுகிறார்கள். ஒரு ரிஷபராசி சகோதரிகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் வேலை செய்வார்கள். ஏதாவது ஒரு சிறு வருமானமாவது இவர்களிடம் இருக்கும். இவங்க வீட்டை நிர்வாகம் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, இல்லை அலுவலக பணிகளில் நிர்வாகம் செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல அட்மின் பவரை இவர்கள் பொதுவாகவே வெளிப்படுத்துவார்கள். அழகு மற்றும் கலைகளில் ஒரு தனி ஆர்வம், ஒரு தீவிரம் அப்படிங்கிறது இவர்களிடம் காணப்படும். ஏன் அப்படின்னா எங்கே போனாலுமே அந்த ஒரு லுக்கு, அந்த ஒரு சிச்சுவேஷனை சாதகமாக எடுத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா
ரொம்பவும் காஸ்ட்லியான பொருள், காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, காஸ்ட்லியான மேக்கப் ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு கம்மி விலையிலேயே அந்த கலர் காம்பினேஷன், அந்த பொருட்களை யூஸ் பண்ணக்கூடிய விதம், பக்குவம் எல்லாம் பார்த்தா ஒரு பெரிய பியூட்டிஷியன் மாதிரி, ஒரு காஸ்டியூம் டிசைன் மாதிரி, ஒரு செலிபிரிட்டி மாதிரி இவர்கள் போகிற இடத்திலெல்லாம் ஒரு முக்கியத்துவம் இவர்களுக்கு கிடைப்பது போல், ஒரு அங்கீகாரம் கிடைப்பது போல் லாவகமாக இவர்கள் தங்களது தோற்றத்தை, அதாவது ஒரு ஹை ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வந்து விடுவார்கள். பொதுவாக இந்த சகோதரிகள் இறங்கக்கூடிய விஷயம் சமையல், இல்லைன்னா பியூட்டி, இல்லைன்னா அந்த கோலம் போடுறது, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பொருளுடைய அரேஞ்ச்மெண்ட்டு, மியூசிக்கு, இந்த மாதிரி விஷயத்துலெல்லாம் பார்த்தோம்னா ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது இவர்கள் கொண்டு வருவார்கள். இதுவே இவங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எப்படின்னா, ஒரு 2-3 சகோதரிகள் இருக்கக்கூடிய வீட்டில் இந்த பெண் போல் நீங்கள் பண்ணுவதில்லை, இந்த ரிஷபராசி சகோதரி போல் நீங்கள் நேர்த்தியாக ஒரு சமையல் பண்ணுவதில்லை, ஒரு கோலம் போடுவதில்லை, ஒரு அலங்காரம் பண்ணுவதில்லை, ஒரு வீட்டை சுத்தமாக வைத்து கொள்வதில்லை அப்படின்னு மற்றவர்கள் பேசும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளுக்குள்ளறையே ஒரு காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆகி ஒரு வெஞ்சன்ஸ், ஒரு எதிர்ப்புத்தன்மை அப்படிங்கிறது நிறைய இடத்தில் ரிஷபராசி சகோதரிகள் சந்திக்கிறார்கள். மிகுந்த பொறுமைசாலிகளாகத்தான் முதலில் இவர்கள் துன்பங்களை, துயரங்களை கண்டு பயப்படாமல் எதையும் தாங்கும் இதயம் அப்படிங்கிற மாதிரி இவர்களாகவே தங்களை தேர்த்தி கொள்கிறார்கள். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய இடங்களில் ஆண்கள் இவர்களை நன்றாக உபயோகித்து விட்டு அவர்களுக்கு இவர்களிடம் என்ன காரியம் சாதிக்க வேண்டுமோ, அது ஒரு பண தேவையாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வேற ஏதாவது காதல் தேவைகளாக இருக்கலாம், இவர்களை நன்றாக உபயோகித்து விட்டு இவர்களை சுருட்டி கிழித்து தூக்கி போடுகிறார்கள். ஏன்னா அப்படியே கிழிச்சு தூக்கி போட்டால் கூட நம்ம அதை எடுத்து திரும்ப ஒட்ட வச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த பொருளோ அந்த விஷயமோ ஒரு வடிவத்துக்கு வந்துவிடும். நன்றாக சுருட்டி கசக்கி கிழித்து தூக்கி போடும் பொழுது என்ன ஆகுது, திரும்ப அந்த பொருளை சேர்க்கக்கூட முடியாது. அப்போது மனதளவில் நிறைய பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்கிறார்கள். அதனால் குடும்ப வாழ்க்கை, லவ் லைஃபு இதையெல்லாம் இழந்து கொஞ்சம் பணத்தை வைத்து பயணிக்கும் பொழுது கூட இவர்கள் நன்றாக ஆசை காண்பித்து ஏமாற்றப்படுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பொருள் இவங்கள்ட்ட இருக்குது, இவங்கள்ட்ட அந்த ஒரு பொருள், அந்த ஒரு அமௌண்ட்டு மட்டும்தான் இருக்குது, அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம், அதை கொடுங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதுலேருந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து, இப்போ இந்த விஷயத்துக்கு நான் உங்களுக்கு இவ்வளவு பரிசு தரேன், இவ்வளவு வட்டி தரேன், அப்போ இது உங்களுக்கு ஒரு வருமானம் அப்படின்னு இவர்களுக்கு ஆசை காண்பித்து, அந்த ஆசையை வைத்து இவர்களிடம் இருக்கக்கூடிய மொத்தமான அனைத்து விஷயங்களையும் மற்றவர்கள் எடுத்து போய்விடுகிறார்கள். அப்போ இதுதான் இவர்களுடைய பலவீனம். அதாவது யோசிக்காமல் விஷயத்தை எடுத்து கொடுப்பது. பிறகு இந்த உணவின் மேல் இவர்களுக்கு பிரியம் பொதுவாகவே அதிகம். இப்போ இந்த ஒரு சாப்பாட்டுக்காக அவ்வளவு தூரம் போவது, இந்த சாப்பாட்டுக்காக இவ்வளவு தூரம் அலைவது, இதெல்லாம் உண்டு. அந்த ஒரு ஃபுட்டு, அந்த ஒரு டேஸ்ட்டு, அந்த ஒரு கான்ஷியஸுக்காக நிறைய நேரம், பணம் இழப்பது. பிறகு இவர்கள் ஓரளவுக்கு சோகமாக ஏதோ ஒரு விஷயத்தை இழந்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கூட அந்த உணவின் மேல் அதிக ஈடுபாடு, அதனால் பின்னாளில் ஒபேசிட்டி, உடல் பருமன் போன்ற பிரச்சனைகளை கூட இந்த ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே அதிகம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இவங்களுடைய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, நன்றாக எல்லா விஷயத்தையும் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பொதுவாக பணத்தை அதிகம் இவர்கள் சேமிப்பதில்லை. கடன் சுமைகளை அதிகம் ஏற்படுத்தி கொள்கிறார்கள். எப்படியும் நமக்கு வருமானம் வந்து விடுமே, எப்படியும் நம்ம இஎம்ஐயை கட்டி விடுவோமே அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த இஎம்ஐயை கட்ட முடியல அப்படிங்கும்போது கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளையும் இவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒரு அன்புக்காக இவர்கள் ஏங்குகிறார்கள். அந்த அன்புங்கிறது இவங்களுக்கு நிறைய இடங்கள்ல, குறிப்பாக அந்த ரிஷபராசி சகோதரிகளுக்கு
அவங்க பிறந்த வீட்டிலையுமே இவங்களுக்கு கிடைப்பதில்லை, அவர்களுக்கு புகுந்த வீட்டிலையுமே அந்த அன்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைப்பதில்லை. மாறாக நன்றாக இவர்கள் உபயோகிக்கப்படுகிறார்கள். பொதுவாக ரிஷபராசி என்னன்னா, இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஐடியா எல்லாமே மற்றவர்களுக்கு நன்றாக ஒர்க் அவுட் ஆகிறது. ஆனால் இவர்களிடம் காரியத்தை சாதித்து கொண்ட பிறகு அந்த மற்றவர்கள்கிட்ட ஒரு பெரிய விசுவாசமோ இல்லை ஒரு நன்றியோ கூட சொல்ல வேணாம். அட்லீஸ்ட் ஒரு டூத் பேஸ்ட் விளம்பரத்தில் வர்ற மாதிரி ஒரு சிரிப்பாவது சிரிக்கலாம் பார்த்தீங்களா, அந்த சிரிப்பை கூட கொடுக்காமல் போய்விடுகிறார்கள். இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் அதிகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்போ இவங்களுடைய பலம் அப்படின்னா உழைப்பு, நம்பகத்தன்மை, பொறுமை, இதெல்லாம் இவர்களுடைய பலம். இவர்களுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்தோம்னா பணத்தை சேமிக்காமல் இருப்பது, கொஞ்சம் கடன் அதிகம் வாங்குவது, நம்பி ஏமாறுவது, அது எல்லா விஷயங்கள்லையுமே காணப்படும். கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்து ஒரு எக்ஸ்ட்ராவெஜன்ஸா அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஷோ, இதனை எதிர்பார்த்து சில நேரங்களில் அந்த யதார்த்தத்தை விட்டு விடுகிறார்கள். அப்படின்னா நம்ம தோற்றத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது, நம்ம ஒரு ஸ்டார் ஆயிடலாம், ஒரு ஆக்டர் ஆயிடலாம், ஒரு மாடல் ஆயிடலாம், ஒரு செலிபிரிட்டி ஆயிடலாம் அப்படின்னு அந்த நேரத்தில் நிறைய பேர் படிப்பை, வேலையை கூட உதாசீனப்படுத்தி விடுகிறார்கள். இப்போ நான் எதுக்கு இந்த பலகீனத்தை கொஞ்சம் ஜாஸ்தியாக சொன்னேன் அப்படின்னா, அந்த பலகீனத்தை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும், உங்களுடைய ப்ளஸ் பாயிண்டை நீங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும். அதுவும் இல்லாமல் சந்திரன் உச்சம்ங்கிறதுனால இவர்களுடைய திங்கிங், அந்த ஓவர் திங்கிங்கே மனதளவில் இவங்களுக்கு அந்த டிப்ரெஷனை, மூட் அவுட்டு போன்ற விஷயத்தை, குஷியாக இருந்தால் ஓவர் குஷியை ஏற்படுத்தும். அப்போது ப்ராக்டிக்கல் நடைமுறை வாழ்க்கையில் இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா யதார்த்தமாக இருப்பது. அதாவது ஒரு ப்ளஸ் வந்தாலும் ரொம்பவும் குதிக்காமல், ஒரு மைனஸ் வந்தாலும் ரொம்பவும் சுருண்டு போகாமல், பொதுவாக எல்லாரையும் எல்லா இடத்திலும் நாம் எதிர்பார்க்காமல், அதாவது அவர்களை நம்பாமல், எதிர்பார்த்து ஏமாறாமல், கொஞ்சம் அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பயணிக்கும் பொழுது ரொம்பவும் உணவுக்கு நாம் கட்டுப்படாமல் உணவை, ருசியை நமது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது, இதெல்லாம் இவர்களுக்கு நடைமுறையில் வின்னிங் ஃபார்முலா. இவங்களுக்கு லக்கி நம்பர் அப்படின்னா 5 and 6. இவர்களுக்கு உழைப்பை கொடுக்கக்கூடிய சாட்டான் அப்படிங்கிறவர் இவர்களுக்கு யோகாதிபதியாக வருகிறார். அப்போ அந்த சாட்டான் குறிகாட்டக்கூடிய ப்ளூ சஃபயர், மேலும் மரகத பச்சை, கிரீன் எமரால்டு, இந்த 2 ரத்தினங்களையும் அணிந்து கொள்வது, நம்பர் 5, 6, இந்த 2 எண்களையும் லக்கி நம்பர்ஸாக எடுத்துக்கொள்வது, பொதுவாக மகாலட்சுமி வழிபாடு, இவங்களுடைய தடைகள் நீங்க வேண்டும், மேன்மை அடைய வேண்டும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை பொதுவாக மகாலட்சுமி வழிபாடு எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் கைமேல் பலன் கொடுக்கும். அதாவது வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபங்கள் ஏற்றுவது, இனிப்பு பிரசாதங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு நேவேத்தியம் செய்துவிட்டு விநியோகம் செய்வது. சுக்கிரன் அப்படிங்கிறவர் பொதுவாகவே பெண்களை குறிகாட்டுவதனால் வீட்டில் உள்ள பெண்கள், மூத்த பெண்கள், சகோதரிகள், மனைவி, இவர்களுக்கெல்லாம் ஒரு மனம் கோணாத அளவுக்கு நடந்து கொள்வது. அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மால் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைனாலும் மைனஸ் இல்லாமல் இருந்தால் அதுவே அவர்களுக்கு மனம் கோணாமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். வெள்ளிக்கிழமைகளில் பசுமாடை வழிபாடு செய்வது, கோ பூஜை செய்வது, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது, பழங்கள் கொடுப்பது, இதெல்லாம் அந்த சுக்கிரன் நறுமணம் வீசும் வீட்டில் அந்த நறுமணம் வீச செய்வது. வசதி இல்லாத பெண்களுக்கு, குறிப்பாக திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு உங்களால் முடிந்த அந்த தானங்கள் செய்வது. மேலும் மகாலட்சுமியுடைய ஸ்தோத்திரங்கள், மந்திரங்கள், இதனை பாராயணம் செய்வது. ஒயிட் கலர் யூஸ் பண்ணுவது, வெள்ளிக்கிழமைகளில் சைவ உணவு எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் முழுவதுமாக அந்த மகாலட்சுமியின் கடாட்சத்தை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். மேலும் ரிஷபராசிக்காரர்களுடைய ஒரு நல்ல வின்னிங் ஃபார்முலா என்னன்னா, வைரம் இவர்கள் அணிந்து கொள்ளலாம். குறிப்பாக தேதியிலேயோ, தேதி மாத வருட கூட்டெண்ணிலேயோ நம்பர்
3 இல்லை அப்படின்னா இந்த வைரத்தை அணிவதன் மூலம் பொருளாதார ரீதியாக இவர்கள் ஒரு நல்ல உச்சத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.